இலக்கு நிகழ்ச்சி தொடர்கிறது. மேடம், இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இதுல பெரும்பாலானவர்கள் ஃபர்ஸ்ட் எய்ம் அப்படின்னு சொன்னா மெடிக்கல் தான். சப்போஸ் மெடிக்கல் கிடைக்காதவர்கள் அது தொடர்பாக வேற என்ன கோர்ஸ் படிக்க முடியும்? கரெக்டான டைம்ல கேட்டிருக்கீங்க சார். ஏன்னா நாளையோட எம்பிபிஎஸ்க்கு கொடுக்குற சப்மிஷன் டேட் முடியுது. மெடிக்கல் கிடைக்கல அப்படின்னா அவங்க கவலைப்படவே தேவையில்லை. பயோமெடிக்கல் சைட்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, பயோமெடிக்கல்ல எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா இருக்கு, அந்த பயோமெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெயின்டெனன்ஸ் கோர்சஸ் இருக்கு. ஏன்னா பயோமெடிக்கல் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க பேத்தாலஜி படிப்பாங்க, பிசியாலஜி படிப்பாங்க. ஸோ ஒரு பாதி டாக்டருக்கு அளவுக்கு அவங்க படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கும். இது ஒரு எனக்கு மெடிக்கல் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த சைட் ட்ரை பண்ணலாம். இல்ல பார்மசூட்டிக்கல் சைடு பிஇலேயே வந்து பார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங்லாம் இருக்கு. அந்த பார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் சைட் படிக்கும் பொழுது அந்த மெடிசன் ரிலேட்டடா அந்த அவங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ற மெடிசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ரிலேட்டடா அவங்க வந்து ஸ்டடீஸ் இருக்கும். இன்னும் நிறைய அவங்க கிரியேட்டிவா திங்க் பண்ணலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த பார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் தேவைப்படும். ஸோ மெடிக்கல் கிடைக்கல அப்படின்னா கவலைப்படவே அவங்க தேவையில்லை. அதை விட நிறைய சாதிக்கலாம், சாதிக்க முடியும். சோ இதுல வந்து மெடிக்கல் ரிலேட்டட் டிப்ளமோ கோர்சஸ் ஏதாவது இருக்கா? ஆமா சார், ஓராண்டு கோர்சஸ் இருக்கு. டெக்னீஷியன் கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஓராண்டு பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ பேராமெடிக்கல் கோர்சஸ் அவங்க பண்ணலாம் தாராளமா. அதுக்கு வந்து பெரிய குவாலிஃபிகேஷனோ மார்க்ஸோ அந்த மாதிரி தேவையில்லை. பட் ஒரு டெடிகேஷன் இருந்தா போதும். எனக்கு வந்து மெடிக்கல் பண்ண முடியல, நான் இது ரிலேட்டடா பண்ணி சொசைட்டிக்கு சர்வ் பண்ணலாம், இல்ல நான் இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி நான் வேற ஏதாவது ஒரு லெவல் பண்ண முடியும், ஒரு மெஷின் இன்னோவேட் பண்ண முடியும், மேனுஃபேக்சரிங்க்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும், இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும். இப்போ ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் ஒரு விஷயம் செய்யும் பொழுதுதான் இது இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இந்த சைட் ஆஃப் இன்ஜினியரிங் சைட்ல பேராமெடிக்கல் சைட்ல அவங்களுக்கு கிடைக்கும். மெடிக்கல்ல கிடைக்கிறத விட நிறையவே கிடைக்கும். இதுல பர்டிகுலரா நர்சிங்ல எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க? நர்சிங் வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் ஒன்ஸ் அகேன் அதெல்லாம் இப்ப மெடிக்கலோ பயோமெடிக்கலோ இல்ல நர்சிங்கோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெடிகேஷன் வேணும். அந்த டெடிகேஷன் எல்லா தொழிலுக்குமே டெடிகேஷன் இருக்கணும். பட் ஒரு சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே வேணும். இந்த நர்சிங்க்கும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து மிடில் ஈஸ்டா இருந்தாலும் சரி, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸா இருந்தாலும் சரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. யூகேல எல்லாம் இன்னைக்குமே வந்து நர்சஸ்க்கு வந்து அவங்க கேட்கிற ரெக்குயர்மெண்ட்டை இந்தியாவால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். பிலிப்பைன்ஸ்ல இருந்தும் மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து தான் பண்றாங்க. வேர்ல்ட் வைட்ல அதிகமா நர்ஸ் அப்படின்னு சொன்னாக்க இந்தியாவில இருந்து எடுக்கறாங்க. பிகாஸ் அவங்க கொஞ்சம் கருணையோடு பேஷண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால. IELTS ஒரு கோர்ஸ் இருக்குங்க சார். ஸோ நர்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த IELTS முடிச்சாங்கன்னா யூகேக்கு அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம். அதுதான் அவங்களுக்கு ப்ரொசீஜர். ஸோ தாராளமா அவங்களால அதை பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டடா இந்த மெடிக்கல் சார்ந்த பேராமெடிக்கல் சார்ந்த கோர்சஸ்க்கு படிக்கிறதுக்கான செலவுகள் எந்த மாதிரி இருக்கும்? அதுல படிக்கிறதுக்கு இதே மாதிரி படிக்கிறதுக்கு அரசினுடைய உதவி தொகைகள் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன செய்யணும்? எந்த இன்ஸ்டியூட்ல சேர்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து முதல்லயே அதை சர்ச் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடா உள்ள இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணும்பொழுது ஸ்காலர்ஷிப்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்மளுடைய நம்ம அட்டவணை பட்டியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கம்மி தான். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃப்ரீயா கொடுக்குற காலேஜஸும் இருக்கு. ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களுக்கு படிக்கிற தொகைக்கு ஈடா நீங்க முதல்ல கட்டினாலும் உங்களுக்கு 6 மந்த்ஸுக்குள்ளார அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்காது. பிரைவேட்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி. கவர்மெண்ட் அப்படிங்கும்பொழுது நீங்க ஃபீஸே கட்டாம ஜாயின் பண்ணலாம். ஆனா பிரைவேட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு அப்ளை பண்ணி நீங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் உங்களுக்கு வாங்க வேண்டியது இருக்கும். ஓகே, இதுல எல்லா விஷயங்களும் சேர்ந்த பிறகு அதுக்கான தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் அடிப்படையில் பெரும்பாலான காலர்கள் கேட்கறது என்னன்னா, படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டேன், எதுல சேர்றது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறது. இப்போ வேர்ல்டு வைடுல நமக்கு வெப் மூலயமா நிறைய இன்ஃபர்மேஷன் இது மாதிரி மீடியாக்கள் மூலம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அடிப்படையில எதை தேர்வு செய்வது அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதாகவும், இதுல நிறைய கல்லூரிகள் இருப்பதில் எந்த கல்லூரி சிறந்த கல்லூரின்னு தேர்வு செய்யறதுல அது எதன் அடிப்படையில் அது சிறந்த கல்லூரின்னு தேர்வு செய்யறது அப்படிங்கிற கேள்விகள் வழக்கமா இருக்கு.
நம்ம எந்த நம்ம ஸ்டேட்ல இருக்கோமோ அந்த ஸ்டேட்ல உள்ள யூனிவர்சிட்டி இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடுனா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டிலே பாத்தீங்கன்னா 554 காலேஜஸும் தரவரிசை பட்டியல் போட்டிருக்கிறாங்க. சோ அந்த தரவரிசை பட்டியல்ல வந்து ஆனா எல்லாமே கரெக்டா அப்படின்றது வந்து நம்மளுடைய அவங்களுக்கு தெரியும். நேரடியா போய் விசாரிக்கணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே நமக்கு வந்து நெட்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நம்ம கொஞ்சம் அடிப்படை தகவல்கள் அது மட்டும் இல்ல. அந்த தரவரிசை பட்டியல் எப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதி இருக்காங்க, அதுல எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்றத வச்சுதான் அந்த தரவரிசை பட்டியல். ஆமா, இப்ப இருக்கிற லேட்டஸ்ட். ஆனால் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோ ஃபேக்கல்ட்டியோடைய குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சோ அந்த தரவரிசை பட்டியல் இல்ல. அதை வந்து நம்ம நேரடியாக சென்று அங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற பசங்களை விசாரிக்கிறது மூலமாகவும் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம நேர போய் பார்த்தாலே நமக்கு தெரியும். நம்ம போய் அப்ளிகேஷன் வாங்கும் பொழுது அவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து நேர்ல போய் நம்ம பார்த்து அதன் மூலமா நம்ம செலக்ட் பண்ணணும். வெறும்னா வெப்சைட்ல இருக்கிறத மட்டும் வச்சு நம்ம வந்து கல்லூரிகளை செலக்ட் பண்ணக்கூடாது. நேரடியாக சென்று விசாரிச்சு ஒரு 4 காலேஜ் சூஸ் பண்ணிக்கணும். அந்த 4 காலேஜுக்கும் போய் பார்க்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 2 செலக்ட் பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கு கவுன்சிலிங்ல வரும்பொழுது கண்டிப்பாக எடுக்க முடியும், கிடைக்கும். இப்போ பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக பெரும்பாலானவர்கள் அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதை சார்ந்து எடுக்க சொல்றாங்க. இதுல எந்த கோர்ஸ் மாணவர்களுக்கு பிடிக்குது அப்படிங்கறது எதன் அடிப்படையில தெரிஞ்சுக்க முடியுங்கிறத பத்தி சொல்ல முடியுமா? இப்போ பிகாஸ் ஏன்னா பெரும்பாலானவர்கள் எல்லாருமே ஐடியில் சேர்றதுனால ஐடியில் ஃபோக்கஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. பட் அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு இதை பற்றியான இவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இதில் படித்தா நிறைய வேலை கிடைக்கும், வெளிநாடு போகலாம் அப்படி இதை பற்றியான ஃபியூச்சர் சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு இதுதான் பிடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அடிப்படையில் ஒரு கோர்ஸ் தேர்ந்தெடுக்கிறது என்னென்ன கிரிட்டீரியாவை செலக்ட் பண்ணி இதன் அடிப்படையில் சேரலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நீங்க இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஐடி துறையை தான் முன்னிறுத்துறாங்கன்னு சொன்னோம். ஆனா ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா லாஸ்ட் இயர்ல நிறைய கல்லூரிகள்ல வேகன்சி இருந்த கோர்ஸ் வந்து சிஎஸ்சியும் ஐடியும் தான் மத்ததை கம்பேர் பண்ணும் பொழுது. ஆனா பேரண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. எப்படின்னா எது படிச்சாலும் நம்ம ஐடிக்கு போகலாம். அதனால எந்த துறையில வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமோ அந்த துறையை எடுக்கிறதுக்கு முன்னிறுத்துறாங்க, வந்து குழந்தைங்களை வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. சோ இங்க கிடைக்கலன்னா இருக்கு ஐடி அப்படி போலான்ட்டு. பட் அப்படி இல்ல. ஒரு பையன் அப்ளிகேஷன் வாங்க, ஏன்னா நான் அட்மிஷன்ஸ்லயும் இருந்திருக்கேன், அப்ளிகேஷன் வாங்க வரும்போதே பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. பையன் வந்து அவனுக்கு எதை முதல்ல பிடிக்குதோ அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்பான். இங்க வந்து எவ்வளவு % இப்ப மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க காலேஜ்ல மெக்கானிக்கலுக்கு கேம்பஸ் வருமா அப்படி கேட்பான். மெக்கானிக்கல்ல எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா உங்க காலேஜ் கவுன்சிலிங்ல வரும் அப்படி கேட்பான். சோ இப்ப நம்ம அதை வச்சே தெரிஞ்சுக்கணும் வந்து அந்த பையனுக்கு வந்து இதுலதான் இன்ட்ரெஸ்ட்னு. ஆனா அடுத்தது அப்பாவோ அம்மாவோ பேசும்போது பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பத்தி பேசுவாங்க. சோ நம்ம வந்து ஒரு மென்டாராவும் அந்த இடத்துல இருந்து அந்த பையனுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை சார்ந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவனை அந்த இதுல சேர்க்க வைக்கிறது வந்து ஆசிரியர்கள் கையிலயும் இருக்கு, அந்த கவுன்சிலிங்ல வரவங்களும் பண்ணலாம். இதற்கு முன்பாக தனியா ஸ்பெசிபிக்கா உங்களை போன்றவர்கள் கவுன்சிலிங் எப்படி கொடுக்கறது, நெட் மூலமாக எடுத்துக்கொள்கிறோம். இதையும் தாண்டி பெரும்பாலானவர்களுடைய எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பை பொறுத்து இருக்குது. அப்போ நீங்க அடிப்படையில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறீங்க வேலை வாய்ப்பு என்பது எந்த கோர்ஸ் எடுத்தாலும் வேலை வாய்ப்பு இருக்கு. பட் அதில் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. இப்போ படிக்கின்ற பொழுதே மாணவர்கள் இப்போ இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வாட் எவர் இட் மே பி எதுவா இருந்தாலும் படிக்கின்ற பொழுதே தங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேற என்ன பாடத்திட்டமாக இருந்தாலும் அல்லது டிப்ளமோ கோர்ஸ் வேற என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு கோர்ஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த துறை சார்ந்து லேட்டஸ்ட் அப்டேஷன் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு எந்த ஒரு கோர்ஸுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெகுலேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒன்று தான் நம்ம வந்து ரெகுலேஷனை சேஞ்ச் பண்றோம். ஆனா அந்த 5 வருஷத்துக்குள்ளாரையே மார்க்கெட்ல புதுசா ஏதாவது ஒண்ணு அந்த டெக்னிக்கல் ரிலேட்டடா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க 3rd இயர் முடிக்கும் பொழுதே டெக்னிக்கலா இப்ப நம்மளுடைய துறையில எது நல்லா இருக்கு டாப்பா அந்த கோர்ஸ், அந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸை சைட் பை சைட் கண்டிப்பா அவங்க எடுத்துக்கணும். வெறும் டிகிரி அப்படின்றது ஒரு பாஸ்போர்ட். விசா வேணும் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த அவங்க எக்யூப் பண்ணிக்கணும். அதுக்கு மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும். எந்த கோர்ஸ் இப்ப இது மெக்கானிக்கல் எடுத்தீங்கன்னா கேட் கேம் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா ஜாவா, .NET அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. MBA எடுத்துட்டீங்கன்னா பிசினஸ் அனலிஸ்ட்ன்றது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு வந்து நம்ம
SPSS ன்னு சொல்ல ஒரு சாஃப்ட்வேர் டேலி அந்த மாதிரி உள்ள கோர்சஸ் எல்லாம் நம்ம வந்து நம்மள அப்டேட் பண்ணிக்கணும். அது மாதிரி அப்டேட் பண்ணிக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா உள்ளது அந்த SPSSன்றது அதுல நம்ம பண்ணிக்க முடியும். இதுல கம்யூனிகேஷன் அப்படிங்கறத பெரிய டிராபேக்கா வேலை வாய்ப்புல வந்து நிக்குது. அப்போ எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட், அதை எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறத பத்தி சொல்லுங்க. இப்போ கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% ஆஃப் காலேஜஸ்ல அவங்களே